தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட்டை அனாலிசிஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியோடைய ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸை பற்றியும் அனாலிசிஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் நீங்கள் வீடியோஸ் பார்க்காதீங்க. அதுக்கு அடுத்து உள்ள வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து HDFC, ICICI எல்லா ஸ்டாக்ஸோடைய வியூவும் நம்ம டெய்லி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வியூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகும் அப்படிங்கிறது தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கிற சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல் எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் நீங்கள் ட்ரா பண்ணி வைக்கும்போது, நான் மார்க்கெட் லைவ்ல ரன் ஆகிட்டு இருக்கும்போது எந்தெந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த லெவலை நீங்கள் உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணோன்னே டெலகிராமில் அப்லோட் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் மொபைலில் இருந்து கூட நம்ம வியூவை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம சார்ட் போகலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம போன டியூஸ்டேலே சொல்லிட்டோம் நிஃப்டி அப் ட்ரெண்டுக்கு என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி அங்கேருந்து என்ன செஞ்சிருச்சு, கொடுத்த லெவல் எல்லாமே ரீச் பண்ணி டாப்பையும் பிரேக் பண்ணி கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஹைக் போயிருக்கு. கூரையை பிச்சுக்கிட்டு போன மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்குது, மார்க்கெட் மிக வேகமாக போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது மேலே போகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பேங்கிங் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது இப்போ வரைக்கும். ஓகே, ஸோ அதனால் HDFC பேங்க் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துட்டு இருக்கிறதுனால நல்ல ஒரு ஹைக் போயிட்டு இருக்குது. ஓகே, இந்த ஹை எப்போ முடியும் அப்படிங்கிறது என்ன செய்ய முடியாது, தெளிவாக நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா புது ஹை அன்னைக்கு போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 29,000 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே போகிறதுக்கு கொஞ்சம் ஹோல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்ததுனால திருப்பி கண்டிப்பாக என்ன செய்யும், ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ டார்கெட்டை ரீச் ஆன பிறகு நம்ம எக்ஸிட் ஆகிறது நல்லது. நம்ம வெளியே வந்தாச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். எப்போ இந்த கரெக்ஷன்ஸ் வரலாம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அகைன் திருப்பி 28,269 திருப்பி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல பை பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல பை பண்ணோம்னா அகைன் நம்ம திருப்பி டார்கெட் நோக்கி போகலாம். ஸோ நமக்கு ஸ்ட்ராங்காக பை பண்ணுற இடம் இந்த இடம் தான். இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா தான் சேல் பண்ணணும். அது வரைக்கும் சேலும் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸை பார்க்கலாம். அது மூலமாக நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி வந்து எந்த மாதிரி மூமெண்டம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி இருக்கிறதுனால, வீக்லி எக்ஸ்பைரி நல்ல வந்து நாளைக்கு ஒரு வாலடைல் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லைனா உங்களுக்கு ஹோல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னைக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய மூமெண்டம் கொடுக்கல. நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து ஒரு ஹேங்கிங் மேன் மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்குது. ஸோ இப்போதைக்கு ஹேங்கிங் மேன் மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஃபர்ஸ்ட் இந்த ஹையை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ண பிறகு தான் என்ன செய்யணும், நீங்கள் இது வந்து ஹையை பிரேக் பண்ணால் தான் அது பிறகு பை பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். இப்போதைக்கு நீங்கள் பை பண்ண வேண்டாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்குது. ஆனால் நிஃப்டி வந்து அந்தளவுக்கு ஒரு மூமெண்டம் கொடுக்கல. அகைன் திருப்பி 11,283 பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்தா அதுக்கப்புறம் சேல் பண்ணுறது பார்க்கலாம். நான் சொல்கிறது வந்து டெய்லி க்ளோசிங் அப்படின்னா நாளைக்கு ஃபுல்லாக நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ க்ளோசிங் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் வந்து யோசிக்கணும். ஒரு வேளை இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டா இந்த திருப்பி இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு நிஃப்டியில் இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆன்லைன் ட்ரைனிங் கோர்சஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இருக்கிறோம். இது வந்து மார்னிங் வந்து நடக்குது. 5:30க்கு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் பேட்சஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ தயவுசெய்து கால் பண்ணுங்கள். யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க. என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. கால் பண்ணுங்கள். நான் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக வந்து இதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் அப்படியே உங்களுக்கு சொல்லித்தர முடியும். அதனால் தயவுசெய்து கால் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னாலும் கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பார்க்கலாம். HDFC. ஓகே, HDFC நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 2,203 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், அதையும் பிரேக் பண்ணி என்ன செஞ்சிருச்சு, இன்றைக்கி மூமெண்டம் கொடுத்துச்சு. நல்ல ஒரு மூமெண்டம் வந்து வந்திருக்குது. அகைன் திருப்பி 2,203 பிரேக் பண்ணால் தான் கீழே சேலிங் போகும். அது வரைக்கும் சேலிங் போகாது. ஸோ நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துக்கிறதுனால நாளைக்கு கொஞ்சம் ஹோல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு ஹை. இந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது. ஸோ HDFC பேங்க்கில் யாராவது நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக எந்த புது பையர்ஸும் இதில் வாங்காதீங்க. ஸோ நல்ல அப்ட்ரெண்டில் இருக்குது, இனிமேல் வாங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யும், மார்க்கெட்டு திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவசரப்பட்டு இந்த இடத்துல வாங்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ICICI பேங்க். ICICI பேங்க் திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் திருப்பியும் கரெக்ஷன்ஸ் வரும் பார்த்தோன்னா இன்றைக்கி நல்ல பேங்க் நிஃப்டி பெர்ஃபார்ம் பண்ணதுனால கண்டினியூஸாக என்ன செஞ்சுட்டு இருக்குது, மேல் நோக்கி போயிட்டு இருக்குது. ICICI நல்ல ஒரு புதிய ஹை என்ன செஞ்சிருக்கு, உருவாக்கி இருக்குது. ஸோ திரும்பவும் இந்த ஹை வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த ரிவர்சல் கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஓகே, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஸ்மால் கரெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் போயிட்டு இருக்கிறதுனால அப் ட்ரெண்ட் முடிஞ்சு திருப்பி ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வரும். கரெக்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகு நம்ம திருப்பி ட்ரேட் பண்ணலாம். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். நேற்றும் அதான் நான் சொல்லியிருந்தேன். ஓகே,
கொடாக் பேங்க் மட்டும் தான் இந்த மூமெண்டம் கொடுக்கல. நிஃப்டிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேங்க் நிஃப்டி ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொடாக் பேங்க் தான் இன்னும் கொடுக்கல மூமெண்டம். ஸோ இது நாளைக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் நாளைக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஆல்ரெடி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஸ்டாக்ஸை நீங்கள் பார்க்காதீங்க, நல்ல மூமெண்டம் கொடுத்த ஸ்டாக்ஸை பார்க்காதீங்க. எது நம்ம கொடுக்கலையோ அதுதான் என்ன செய்யும், மூமெண்டம் கொடுக்கும். அதனால எது கொடுக்கலையோ அதை எடுத்துகிட்டு பண்ணுறது தான் பெஸ்ட்டு. சப்போர்ட் நியர்பை சப்போர்ட்டில் பை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நல்லா போய் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் போயிட்டு பை பண்ணி அதுக்கப்புறம் மேலே போகாது, இறங்காமச்சு லாஸ் புக் பண்ணுவீங்க. ஸோ சப்போர்ட் ஜோனில் எதுன்னு பார்த்து சப்போர்ட் ஜோனில் பை பண்ணும்போது தான் நமக்கு ஸ்ட்ராங்கான அக்யூரசி கிடைக்கும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவில் மெயினான தான் சப்போர்ட், நியர்பை சப்போர்ட்டில் தான் வாங்கணும். ரெசிஸ்டன்ஸில் வந்து சேல் தான் பண்ணணும். சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து சேல் தான் பண்ணணும். அங்கே போயிட்டு பை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை நோக்கி போகவே கூடாது. ஸோ கொடாக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடாக் வந்து திருப்பி வந்து ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மூமெண்டம் வந்து எதிர்பார்க்கலாம். எஸ்பிஐ திருப்பி கரெக்ஷன் ஆயிடுச்சு, திருப்பி கீழே தான் இறங்க போகுது, ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு பார்த்தா திருப்பியும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, திருப்பியும் இது ஹை நோக்கி போயிட்டு இருக்குது, திருப்பியும் ஹை மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் இந்த இங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் இதில் பை பண்ண வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். ஒரு வேளை மூமெண்டம் கொடுத்தாலும் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம பை பண்ணி பேனிக் ஆக வேண்டாம். ஆக்சிஸ் பேங்க் நல்லா தான் மூமெண்டம் கொடுக்கணும். இன்றைக்கி கண்டிப்பாக அணைஞ்சிருச்சு, ஒரு திரும்பி இருக்குது. ஸோ நாளைக்கும் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக்சிஸ் பேங்க் திருப்பி அகைன் வந்து திருப்பியும் கூட ஒரு 730 அப்படிங்கிற லெவலை வந்து திருப்பி ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை உடச்சிட்டா நேரம் இந்த சேனல் வந்து டச் ஆகும். ஓகே, ஸோ அதனால் இந்த லெவலில் திருப்பி டச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. இந்த சேனலில் சப்போர்ட் கிடச்சின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், ட்ரேட் பண்ணலாம். இண்டஸ்இண்ட் பேங்க் நான் நேரத்தை சொல்லியிருந்தேன், ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா 1600 ரீச் பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கு மேலேயும் ரீச் பண்ணி அடுத்த டார்கெட் நியர்பை வந்துருச்சு. ஸோ திருப்பியும் ஒரு சின்ன மூமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நியர்பை வந்துருச்சு 1660 வரைக்கும் திருப்பி இது அடுத்த மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நியர்பை ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல போயிட்டு ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லேயே நடந்து முடிஞ்சிருப்பாரு, அதுக்கப்புறம் திருப்பி இதுக்கு பிரேக் பண்ணி மேலே போகும் அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்ணாதீங்க. நியர்பை ரெசிஸ்டன்ஸுக்கு வந்தாச்சு. எஸ் பேங்க் நான் 2 நாளாகவே சொல்லிட்டு இருந்தேன், எப்போ வந்து 237 பிரேக் பண்ணுதோ அதுக்கடுத்து மூமெண்டம் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக கொடுத்துருச்சு. நாளைக்கும் திருப்பி இது மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அகைன் திருப்பி இது வந்து உங்களுக்கு திருப்பியும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு எஸ் பேங்க்கில் இருக்குது. ஓகே, தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. நீங்களும் கமெண்ட்ஸ் வந்து எதுனாலும் கொடுங்க, அப்போ தான் எல்லாத்துக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஆர்பிஎல் பேங்க் போயிட்டு மேலே போய் திரும்பிடுச்சு. நான் தெளிவாக தான் சொல்லியிருந்தேன், நேரத்தை சொல்லியிருந்தேன், லோவாக பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக என்ன செய்யும், இறங்கும். ஆனால் சேலிங் ப்ரெஷர் கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். திருப்பி நாளையிலேருந்து திருப்பி ஃபஸ்ட்டு இதாக பிரேக் பண்ணி மேலே நோக்கி போச்சு. பேங்க் நிஃப்டிலே பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் தான் உங்களுக்கு ஹையை பிரேக் பண்ணி நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்து இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து உங்களுக்கு கண்டினியூஸாக அடுத்தடுத்த ஸ்டாக்ஸ் திரும்பும். ஸோ இப்போ வந்து கரெக்ஷன்ஸை நோக்கி போகும். கரெக்ஷன்ஸ் முடிஞ்ச பிறகு நம்ம ட்ரேட் பண்ணலாம். இந்த கன்சாலிடேஷன் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நியர்பையில் உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கன்னு சொன்னேன். நாளைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 1 ஹவருடைய ட்ரெண்ட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் வந்து நல்ல வாலட்டைல் இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல அப் ட்ரெண்ட் மேலேயும் போகும், நல்லா கீழேயும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நிதானமாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்ச் மாதம் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் ஆகும். அதனால் லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னால் ஏதாவது உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.